அடுத்தபடியாக திருமிகு அச்சயா கணேசன் முனைவர் ஆய்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் பல்கலைக்கழக கல்லூரி மாணவி அச்சயா கணேசன் நாடக அனுபவ உரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவான். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐ எம் நாட் அஸ் கிரேட் ஆரேட்டர் அஸ் லக்ஷ்மி பிரியா. நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் அவங்க பேசினதில். ஐயா உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் ஓகே. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஐ வில் ஷேர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வைக்கம் இது நாயக்கர் கதையல்ல, ஈவேரா நாயகரான கதை. அந்த ஒரு ட்ராமா எங்கள் காலேஜில் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச எங்களோட பிரின்சிபல் புவனேஸ்வரன் சார், அப்புறம் வைஸ் பிரின்சிபல் கபிலன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் இதை எங்களோட காலேஜில் இனிஷியேட் பண்ண நினச்ச ஐயா, உங்களுக்கு தேங்க்ஸ் ஐயா. இன்றைக்கி அம்மா செண்பகம் ராமசாமி அவங்களோட 27வது நினைவு நாள், அப்புறம் நிஜநாடக இயக்கத்தோட 47வது நிறைவு நாள். இங்கே என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ட்ராமாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கிலீஷ் மேஜர். ஸோ ட்ராமா அப்படின்னா எப்படி இருக்கும்னு ஓரளவு ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. பிஜியில் ட்ராமா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ பார்க்கும்போது நாங்கள் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நாங்கள் என்ட்ரு ஆகிறோம். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழில். ஸோ தமிழ்லன்றப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக யோசித்தோம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஹீ இஸ் அன் ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, சரி லிட்ரேச்சர் படிக்கிறோம், ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்னோடய ஃப்ரெண்ட் மீரா வந்திருக்காங்க. அவங்கள நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். நீங்கள் நம்ம 2 பேரும் போய் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராமாவில் என்ட்ரானோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அந்த ஆடிஷன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 50 பீப்புள் அங்கே வந்திருந்தாங்க. பார்த்துட்டு எல்லாருமே மோஸ்ட்லி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பிஜி பண்ணுறோம், நம்ம கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருந்தது. அந்த 50 பீப்புளை பார்த்ததுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் டே ஐயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பொண்ணு போகணுமா கண்டிப்பாக அப்படின்னு யோசித்தோம். ஸோ எங்களோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போங்கப்பா அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாங்க. ஸோ அது அவங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இல்லைனா இந்தளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ ஐயாவை பார்த்த அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஐயா பயங்கர டெரரு, ரொம்ப ரூடாக இருப்பார், திட்டுவார். ஏன்னா ஃபஸ்ட்டே பார்க்கும்போது பேசவே இல்லை ஐயா. நம்ம அந்த பருத்தி வீரன் படத்தில் அந்த பாட்டில் பார்த்தது தான், இப்படி ஒரு வெட்டுவார், செம்ம அழகாக இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஐயா கலக்கலன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஐயா ரொம்ப ரூடாக இருந்தார். சாரியா. சரி நம்ம ஜாயின் பண்ணோன்னா போச்சு, நம்மளை ஒழுங்காக பண்ணலைன்னா திட்டிடுவார் போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ட்ராமாவுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே இருந்தது. ஐயா கராராக சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு அந்த 50 பேர் வந்தப்போ, உங்களால் த்ரூ அவுட் தி செஷன் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இருங்க, இல்லை உங்களால் முடியாது, ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அப்படியே ஃபில்டர் ஆகிட்டு 29 பீப்புள் கடைசியாக நாங்கள் ஆக்ட் பண்ணோம். எனக்கு நான் அடித்து சொல்லுவேன், அது ஒரு 19 பேராக இருந்தாலும் ஐயா அந்த ட்ராமாவை பண்ணியிருப்பார். இத்தனை பேர் தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டார். 10 பேராக இருந்தாலும் சரி, 15 பேராக இருந்தாலும் சரி, இருக்கிறவங்கள வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ ஜாயின் பண்ணக்கப்புறம் ஹோப்லெஸ்ஸாக தான் இருந்தேன். எப்படி பண்ண போகிறோம், தமிழ் ட்ராமா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. 19 பேர் வந்தோடனே ஐயா ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உட்கார வச்சுட்டு ஒருத்தவங்களா ரீட் பண்ணுங்கள், ஒரு சீனுமே ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ரீட் பண்ணுவோம். ஸோ ரீட் பண்ணும்போது ஐயா அனலைஸ் பண்ணுவாங்க, உங்களோட தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் கோர்வையாக பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. சரி இதை திரும்பி ரீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சீனும் எனாக்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், சரி ரீட் பண்ணுறோம், சரி அதை எனாக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா,
ஐயா வந்துட்டு ஹி வில் கிவ் யூ தி லிபர்ட்டி. சரி இப்போ ரீட் பண்ணீங்கல்ல, இந்த சீனை எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு. ஸோ எனக்கு அந்த இடத்துல புரிய வந்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஐயாவுக்கு கீழே வந்து நம்ம வேலை பார்க்கல, அவர் சொல்கிறத நம்ம கேட்கல, அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதை வந்து அந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து டில் நவ் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவரோட ஏஜ்க்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நம்மளோட ஒப்பீனியன் அவர் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. நிறைய இடங்களில் நான் யோசிச்சு பார்த்தது அதுதான். சரி ஓகே, இந்த சீன் ரீட் பண்ணிங்கல்ல, எப்படி எனாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, யூஜி பசங்க யூஜி பிள்ளைங்க எல்லாருமே இப்படி பண்ணலாங்களாயா, இப்படி நடந்து போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. சரி பண்ணுங்க அப்படி சொல்லுவார். சரி பண்ண வச்சுட்டு பாசிட்டிவான ஒரு நோட்டில் வந்து அதை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போவார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைமிங் பற்றி சொல்லணும். ஐயா வந்து ஆன் டைம்லாம் கிடையாது, இன் டைமில் வந்துடுவார். இப்போ 9 o'clock அப்படின்னா 8:45க்குலாம் ஐயா அங்கே இருப்பார். மோஸ்ட்லி எல்லாருமே திட்டு வாங்கியிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, என் வயசுக்கு நான் கிளம்பி வரேன், நீங்கள் வர மாட்டீங்க அப்படின்னா. நான்லாம் 9 மணிக்கு மேலே தான் வருவேன், திட்டு வாங்குவேன். ஐயா அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வருவாங்க. இன் டைம் அப்படிங்கிறத ஐயா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். டெய்லியுமே அதுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார், என்னங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படி சொல்லுவார். அதுக்காக அதை வந்து ரொம்பவும் முகத்தில் காமிச்சிக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்சர்ன், ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன் இருக்கு இல்லையா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ட்ராமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறையா பேர் வந்து ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி எப்படி அவங்க ட்ராமாவில் நடிக்க வராங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து இப்போது 3 o'clock எனக்கு முடிக்கணும், நான் வந்து ஒர்க்குக்கு போகணும், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிப்பார். இத்தனை மணிக்கு வரீங்கன்னா ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்க அந்த கன்சர்ன் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், இந்த டைம் வாங்கப்பா பண்ணணும், வரலைன்னா திட்டு விழும், அந்த ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஐயா கிட்டேருந்து அதை நான் வந்து கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராமாவோட செட்டிங், இது வந்து நான் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இங்கிலீஷ் ட்ராமாலலாம் பார்த்தோம் அப்படின்னா பேக்ட்ராப் இருக்கும், ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். ஏன்னா ஒரு 10 days-ஆக வந்து ட்ராமா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நாங்கள் வந்து ஒரு சீனும் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இதை எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் ஆன் ஸ்டேஜில். ஏன்னா மொத்தமே நாங்கள் வந்து ஒரு 5 பாக்ஸ் வச்சுருப்போம். 5 பாக்ஸில் தான் நாங்கள் வந்து அதை யூசேஜ் நாங்கள் பண்ணிக்கிட்டு அதில் நாங்கள் வந்து எனாக்ட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு நாள் ஐயாட்ட கேட்டேன், ஐயா பேக்ட்ராப்லாம் எதுவும் இல்லை, இந்த சீன் எப்படின்னா நம்ம ட்ராமாவில் எப்போவுமே அது எதுவுமே கிடையாது, அப்போ நேரத்துக்கு அப்படியே மாற்றி நம்ம அப்படியே பண்ண வேண்டியது தான் அப்படின்னா. எனக்கு பயமாக இருந்தது. 1.5 மணி நேரம் அந்த ட்ராமா, 1 மணி நேரம் அந்த ட்ராமா அப்படின்றப்போ எப்படி நம்மளால் அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்றாங்க, ஒரு சீனுக்கும் அடுத்தடுத்து எப்படி நம்ம போயிட்டு வர்றது. முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராம்ப்ட் இருக்கும் இங்கிலீஷ் ட்ராமாவில். ஸோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சைடில் இருந்து டயலாக் மறந்துட்டோன்னா ப்ராம்ப்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் தான் பேசணும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ வந்து எங்கள் கூட நடித்தவங்க எல்லாரோட டயலாகும் எங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்தளவு வந்து எங்களுக்கு உள்ளே ஊறிடுச்சு டயலாக் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னா ட்ராமாவோட அந்த காஸ்ட்யூம் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ சிம்பிளாக ஒரு பிளாக் குர்த்தா, பிளாக் பேண்ட்டு அப்படின்னா, என்னையா பிளாக் ட்ரெஸ் அவ்வளோதானா, அவ்வளோதாங்க, நம்ம என்ன சொல்ல வரோமோ அது மட்டும்தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னா காஸ்ட்யூம் வாங்க போகிறோம், அவரோட ஏஜ்க்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதெல்லாம் வாங்கணுங்க, வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு யார்ட்டையாவது பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் எங்களோட இறங்கி வந்தார், ஸ்ட்ரீட்டில் நடந்தார். அன்னைக்கு மழை, நான்லாம் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. இப்போது நானே வந்து இத்தனை வருஷம் கழித்து அப்படி இருப்பேனான்னு கேட்டால் டவுட்டு தான். நம்ம யாருமே அப்படி இருக்க மாட்டோம். ஐயா வந்து கூட வந்து ஒரு விஷயம் வாங்கும்போதும் இது இப்படி தான் இருக்கணும், ஓகே இது உங்களுக்கு ஓகேவாக இருக்குமா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, சரி இது வாங்குங்க. அவ்வளோ தூரம் கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கூட நின்று அவர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் ட்ராமா அப்படின்னு பார்த்தோன்னா இப்படியெல்லாம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான். ஏன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது நான் யோசித்து வச்சுருந்ததே வேறு. நாளுக்கு நாள் அதெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒன்று ஒன்றா அப்படியே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
ட்ராமா. எங்களோட ட்ராமா வந்துட்டு பெரியார், வைக்கம். பெரியார் அப்படின்றவரை பற்றி எங்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் இருந்தது. ஸோ எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து நிறையா சொல்லுவாங்க, பெரியார் பற்றி பேசுவாங்க. பெண் ஏன் அடிமையானால், பெண் போராட்டத்துக்காக போராடினார், அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே மைண்டில் இருக்கிறது என்னென்னா, கடவுளை எதிர்த்து பெரியார் பேசினார் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதை தாண்டி வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஏங்க கடவுளை எதிர்த்தாரு அது கேட்டோன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே அதுக்கு பதில் தெரியாது. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வைக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஐயா வந்து வைக்கம்னு ஒரு விஷயம் இருந்தது, அங்கே இந்த மாதிரி வந்து பீப்புளெலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் தான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுங்கிறவர் வந்து மனுஷங்களை சமமாக தானே பார்க்கணும். இது ஒரு பேசிக் ஐடியாலஜி. சமமாக பார்க்கலங்கிறவரை எப்படி உங்களால் போற்ற முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது வந்து ட்ராமா அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு சில விஷயங்கள் யோசித்தேன். நம்ம அதை பண்ணும்போது தான் அந்த ட்ராமாவில் அவர் எழுதியிருக்க அந்த வார்த்தைகள் அவர் சொல்லும்போது, ஆமாம் தானே, உண்மை தானே, இப்போயும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இருக்குது. நாங்கள் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்துட்டு சனாதனம் பற்றி எங்கள் ஐயா ட்ராமாவில் பேசியிருப்பார். அந்த டைமில் அது வந்து பீக்கில் இருந்தது. பயங்கரமாக நியூஸில் எல்லோரும் வந்து சனாதனம் வந்து இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் சீன் வரும், அதில் வந்துட்டு மனுதர்ம சாஸ்திரத்துலேருந்து ஒரு சில கோட்ஸ் எடுத்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, மக்கள் வந்து தீண்டத்தகாதவங்க அப்படிங்கிறத அவ்வளோ அப்பட்டமாக எப்படி அதில் எழுதியிருக்காங்க, அதை எப்படி இத்தனை பேர் பாராட்டுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஐயா வந்து அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அதை வந்து என்ன லைனுங்கிறத இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம், ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு 4 லைன் மட்டும் இருக்கும், அதை பார்க்கும்போது கூட ஒரு 4 லைன் நான் ரீட் பண்ணுறேன். எப்படிடா எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. எப்படி இப்படிலாம் எழுத முடியுது ஒரு சிலரால். அதை வந்து அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னது வந்து நான் ஐயாட்ட கேட்டேன், எப்படிங்க இப்படிலாம் எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டப்போ, அப்படி தாங்க இருக்குது, அதை சொல்கிறதுக்கு தான் வந்து நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். பெண்களை வந்து போட்டுறோம், தெய்வமாக நினைக்கிறோன்னு சொல்லி முடக்கி தான் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இத்தனை வருஷமாக. இப்போயுமே எனக்கு தெரிஞ்சு அது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எங்கள் ஃபேமிலியிலையுமே வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போது நம்ம எல்லாருமே வந்து அஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்மளால் சொல்ல முடியாத ஒரு நிலமையில தான் நிறையா பேர் இருக்கும். ஆனால் பெரியார் வந்து அப்போவே அந்த காலத்திலே வந்து இது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையுமே வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. சரி, நிஜமாகவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம ட்ராமாவில் நம்ம கொண்டு போகிறோம். எங்கள் பிரின்ஸிபல் சாரும் எங்கள் வைஸ் பிரின்ஸிபல் சாரும் சொல்லுவார், நீங்கள்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் வரும்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஐயா அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார், தமிழ்நாடு இல்லை இந்தியாவிலே வந்து வைக்கம் பற்றி ட்ராமா போட்டது நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி சொல்லுவார். அதோட இம்பேக்ட் வந்து போக போக எனக்கு நிறையா புரிஞ்சுது. ஸோ இன்னொரு பர்டிகுலர் சீன் பார்த்தோம் அப்படின்னா, 3 பிராமணர்கள் வந்து ஹோமம் பண்ணுவாங்க. லைக் இவர் வந்து இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சார், யாரை போடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நக்கலாக கொண்டு போவோமேன்னு சொல்லி அவங்க 3 பேருமே கருப்பாக இருப்பாங்க, 3 பேருமே ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ ட்ராமா பார்க்குறவங்களுக்கே அந்த நக்கல் தெரிஞ்சிடும், ஐயா வந்து இப்படி தான் வந்து அதை கான்ட்ரவர்ஷியலாக கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா விஷயங்கள் வந்து ஐயா வந்து வேணும்னே மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிருப்பார். கடைசியாக வந்து கட்டியங்காரன் மட்டும் இருக்கணுமா, நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை கடைசி சீனில் வந்து பேச வச்சுருப்பார். அது எல்லாமே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போதும் சரி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ணுவார். எனக்கு அதான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி நம்மள்ட்ட கேட்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் இதுதாங்க இப்படி தான் வரும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். நான் நிறையா நேரத்தில் கேட்பேன் ஐயாட்ட, ஐயா இது கரெக்டாக வருங்களாயா அப்படின்னா. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு சீன் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, அப்படியே அடுத்தடுத்து போக போக வந்து சீன் மெருகேறும், நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது லாஸ்ட்டாக நாங்கள் ட்ராமா பண்ண அன்றைக்கி தான் எனக்கு அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராமாவில் வந்து ஆக்ட் பண்ண பீப்புள், ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு முத்துக்குமார் அண்ணா இங்கே வந்திருக்காங்க.
அந்த அண்ணா வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஓடி கொடுக்குறாங்க. எங்களுக்கு இதுலேருந்து ஒரு யூட்டிலைசேஷன் இருக்குது, அதனால நாங்கள் வந்து வந்தோம். அந்த அண்ணா வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட ட்ராமாவில் எனாக்ட் பண்ண வருவாங்க. அவங்க ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுச்சு ட்ராமாக்கு. அன்றைக்கி வந்து அவங்க பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அவரோட வேலையை விட்டுட்டு ஐயா கூப்பிட்டாருன்றதுக்காக அவர் இங்கே வந்து இவ்வளோ செய்கிறார் அப்படின்னா, அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமா அவருக்கு இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழையா, அவருமே வந்து அவரோட ஏஜுமே ஜாஸ்தி தான். அவருமே வந்து எங்கள் கூட ஆக்ட் பண்ணாங்க. முத்துக்குமார் அண்ணாவெல்லாம் வந்து எங்கள் ஏஜ் மாதிரி நாங்கள் ஒரு சில நேரம் கலாய்ச்சின்னு கிடையாது, சிரித்து பேசுவோம். அவர் வந்து அவர் ஏஜில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா, என்ன இந்த பிள்ளைங்க இப்படி பேசுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் அவர் வந்து, என்னப்பா எதுவும் தப்பாக பண்ணிட்டேனா, பரவாயில்ல சொல்லுங்கப்பா, அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன் அப்படி சொல்லுவார். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பீப்புள்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா, ஐயா கிட்ட இருந்தும் சரி, அவர்கிட்ட இருந்தும் சரி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம், எங்களோட ட்ராமாவில் விக்கின்னு ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம நார்மலாக பேசுகிற தமிழ் கூட அவங்களுக்கு கிளியராக பேச வராது. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறது கூட, என்ன பண்ணுற அந்த வாய்ஸே மாறிடும், உச்சரிப்பே மாறிடும். ஐயா வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ட்ராமா. அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அவரை வந்து ஒரு சைட் கேரக்டராகவோ யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருந்துருக்கலாம். சரி ஓகே நீங்கள் இது பண்ணுங்கள், உங்களுக்கு இது தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஐயா அப்படி பண்ணலை. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிறைச்சாலை சீன் வரும், அதில் வந்து அவர் போலீஸாக நடிச்சிருப்பார். நானே நிறையா தடவை யோசிச்சிருக்கேன், சீன் வந்து சொதப்பிடுமோ, ஐயா ரிஸ்க் எடுக்கிறாரோ அப்படின்னு. ஐயா ட்ராமா ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னார், ஆக்டர்ஸ் எப்படி இருந்தால் என்ன, களிமண் தானே, நம்ம பிடிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை வந்து அவர் அந்த பையனோட விஷயத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார். கடைசியில் அந்த பையன் வந்து அவனுமே டிவோஷ்னலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணால், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும்னு. ஐயாவும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். பரவாயில்ல, நீங்கள் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொருத்தவங்க வந்து என் ஃப்ரெண்டு மீரா. அவங்க வந்து நான் வந்து யூஜி படிக்கும்போது இன்டர் காலேஜெட்லாம் போயிருக்கேன். பட் ஆனால் அவங்க வந்து எந்த ஸ்டேஜுமே ஏற மாட்டாங்க, ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட் டைப்பு. அவங்க வந்து சத்தமாக பேசுவாங்கன்னாலே யாருக்குமே நம்ப மாட்டாங்க. அவங்கள வந்து நாகம்மையாக வந்து ஐயா ட்ராமாவில் வச்சார். அவ்வளோ சேஞ்சஸ். அவள் நடித்து முடித்தோடனே நான் தான் சொன்னேன், நான் ட்ராமாவில் நடித்ததை விட எனக்கு நீ ட்ராமாவில் நடித்தது தான் பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஐயா பண்ண முடியும், பண்ணுங்கங்க, அதனால் என்ன, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொன்று வந்து ஐயாவோட கோவம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆகும்போது எப்படி கோவப்படுவார் அப்படின்னு நினச்சனோ, கோவப்படாமலாம் இல்லை. ஆனால் அது எல்லாமே பொய்யான கோவம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ட்ராமா இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா கோவப்படுறாரு அப்படின்னா சீன் வந்து இம்பார்ட்டண்ட்டு, சீனை ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்றதுக்காக கோவப்படுவாரே தவிர பொய்யா நடிப்பார். இப்போது நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு அப்பா திட்டுறாருன்னு வைங்களேன், அப்பா திட்டினா சின்ன பிள்ளைங்களாம் டக்குன்னு அழுதுருங்க. இதுவே அம்மா அப்படின்னா ஒரு 20 தடவை திட்டினாலும் அப்படியே தொடச்சி போட்டு பரவாயில்ல அம்மா தானே அப்படின்னு இருக்கும். எங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஐயா திட்டும் போதெல்லாம். சரி நம்ம ஐயா தானே, நம்மளை தானே திட்டுறாருன்றதுக்காக அந்த சீனை வந்து நாங்கள் ஒழுங்காக பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். கோவப்பட்டு யாருமே ஐயா நம்மளை திட்டாரு, நம்ம இனிமேல் ட்ராமாவில் நடிக்க மாட்டோம் அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டோம். ஐயா கோவமாக இருக்காரு, வாங்க சீனை ஒழுங்காக பண்ணுவோம், அதுதான் எங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க, மாற்றி செய்யுங்கன்னு சொன்னாலுமே இது நல்லாவே இல்லை அப்படின்னு அவர் வார்த்தையில் வந்ததே கிடையாது. இது நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசுவார். அதே மாதிரி வாடா போடான்னு திட்டிடுவாரோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. என்னம்மா போமா அப்படின்லாம் பேசிடுவாரோ, எனக்குலாம் அப்படி தான் இருந்தது, பயமாக இருந்தது. ஆனால் அவர் வந்துட்டு நியூட்ரலாக, ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்க போங்க அவ்வளோதான், அதுக்கு மீறி அவர் பேசினதே இல்லை. கோவமாக இருந்தால் கூட என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி தான் சொல்லுவார், ஒழுங்காக பண்ணுங்கங்க அப்படி சொல்லுவாரே தவிர ஒரு நாள் கூட யாரையுமே வந்து கோவப்பட்டு திட்டி நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி கோவப்பட்டு நீங்கள் வாங்க போங்கன்றதை தவிர வேறு வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்ததே கிடையாது.
அப்புறம் இந்த நக்கல் அது வந்து சொல்லி ஆகணும். எங்கள் ட்ராமாவில் எப்படி அந்த நக்கல் பண்ணாரோ அதே மாதிரி எல்டிசியில் அவர் அந்த நக்கல் வந்து கொண்டு வந்திருந்தார். நிறைய இடங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ட்ராமாவில் எனாக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து 2 விஷயம் நான் யோசித்தது என்னென்னா, அப்போது எங்கள் ட்ராமாவில் வந்து அப்போ சனாதனம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது. அதை இண்டல்ஜ் பண்ணணும்னு சொல்லி நிறையா பண்ணார். அதை பேசும்போது நானே நிறையா தடவை யோசிச்சிருக்கேன், ஐயா இது இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்கே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் யோசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வி ரிபல் தேர்ஃபோர் வி எக்ஸிஸ்ட், வாட் அபவுட் யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா நிறையா பேர் அதுக்கு வந்து இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தாங்க. ஸோ எல்டிசியில் வந்து அவர் பண்ணது 2 விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பாஸ்ட் ஒரு 9 மந்த்ஸாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா எப்படி அதை யோசிச்சாருன்னு எனக்கு தெரில. அந்த ட்ராமாவில் அதை இண்டல்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஏஐட்ட போய் இந்த மாதிரி பெண் விடுதலை இந்த போராட்டங்களை இது பண்ணவங்க யார், முக்கியமானவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏமி கார்மைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி அவர் அந்த ட்ராமாக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாரு, எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் தான் அந்த இடத்துல நான் ட்ராமா பார்க்கும்போது ஓடிச்சு. அப்புறம் ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் மிஷின் கொண்டு வந்தார். எப்படி யோசிச்சார், டைம் ட்ராவல்லாம் எப்படி அப்போ இருந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்றது எப்படி யோசிக்கிறார் ஐயா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எங்கள் ட்ராமா டைமில் வந்து நாங்களே ஒரு சில விஷயங்கள் ஓடியாடி செய்யணும். இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கும், அசால்ட்டாக ஜம்ப் பண்ணுவார், விழுக மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நம்மெல்லாம் பண்ணுறத விட விஷயங்களை வந்து ஒரு விஷயங்களை ஐயாட்ட கொடுத்தோம் அப்படின்னா, சொல்லி கொடுத்துட்டோம் இது இப்படி தாங்க ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம பண்ணுறத விட 100% வந்து நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஆள் தான் ஐயா எனக்கு தெரிஞ்சு. அவர் ஏஜை வச்சு யாருமே நம்ம கணக்கு போடவே முடியாது. இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு ஐயா இப்படி பண்ணுவாரா அப்படிலாம் நம்ம நினைக்கவே முடியாது. அவர் ஏஜுக்கும் அவர் வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் டேஸ் ஆஃப் ட்ராமாவில் எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ எங்கள் ட்ராமா வந்து ப்ரீவியஸாகவே வந்து நாங்கள் பண்ணியிருக்க வேண்டியது, பட் டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆச்சு, கொஞ்சம் டிலே ஆச்சு. அக்டோபர் 28 தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம். அவ்வளோ நாள் பழகுனதில் வந்து எங்களுக்கு லிட்ரலாக சொல்லணுன்னா ஐயா விட்டுட்டு எங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. எல்லாருமே ட்ராமாவோட கடைசி நாளில் வந்து அழுதோம். ஐயா வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை அப்படி சொன்னார். மேபி அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாருமே அழுதுகிட்டே இருந்தோம். ஸோ ட்ராமா வந்து நாங்கள் பண்ணக்கூடாது வைக்கம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறேன் அவங்க வந்து லெட்டர் போட்டதாக எங்கள் சார் சொன்னாங்க. அதெல்லாம் மீறி ராஜா முத்தையா மன்றமில் வந்து நாங்கள் எனாக்ட் பண்ணோம். ஒரு நாள் தான் பண்ணோம், 2 ஷோஸ் பண்ணோம். அது எங்களுக்கு பத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தலை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் ட்ராமா மேட்ச் எல்லாருமே வந்து எகெயின் நாங்கள் பண்ணணும், இன்னொரு தடவை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் நினச்சோங்கிற ஒரே காரணத்துக்காக ஐயா நிறையா விதங்களில் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து பெரியார் திடல்லேருந்து ஐயாட்ட கேட்டாங்க ட்ராமா பண்ணலாமா அப்படின்னு. ஐயா வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார், கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அப்புறம் அது பண்ண முடியல. சரி ஓகே திரும்பி வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு லோயலா காலேஜில் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ஐயா பேசி என்னை எப்பயுமே அவங்க இன்வைட் பண்ணுவாங்க, நம்ம அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணாங்க. எங்கள் பிரின்ஸிபல் விபி சார் எல்லாருமே சப்போர்ட்டிவ் வந்தாங்க. ஓகே பண்ணலாம், 2 டேஸ்னாலும் பரவாயில்ல 3 டேஸ்னாலும் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் எங்களால் போக முடியல, அந்த மிஷனும் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரி அவங்கள்ட்ட வந்து அவங்க பிரின்ஸிபல் வந்து நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறீங்களா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்துருக்காங்க. ஐயா வந்து இமீடியட்டாக பண்ணணுன்னா என் கையில் ஒரு ட்ராமா இருக்குது, வைக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 டேஸ் வந்துட்டு பிளான்லாம் பண்ணி திரும்பி ட்ராமாலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் டோட்டல் அமௌண்ட் வந்து அரௌண்ட் 60,000 சம்திங் வந்தது. ஸோ அந்த அமௌண்ட்டு ப்ராப்ளம்னால அதை பண்ண முடியாமல் போச்சு. ஐயா வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே வந்து நல்ல மனசு இருக்குங்கிறத காட்டிலும் அவங்களும் ஏழையாக தான் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். சரி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, கடைசியில் வந்துட்டு காந்தி மியூசியம்லையாவது போட்டுருவோம் இன்னொரு ஷோ அப்படின்னு யோசிச்சார்.
பட் ஆனால் அதுவுமே வந்து நடக்கலை. அது எங்கள் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான். ஐயா அதை வந்து ரொம்ப உருக்கமாக எழுதியிருப்பார். வைக்கம் வந்து தூக்கி கொஞ்ச முடியாத ஒரு கைக்குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது வந்து எங்கள் ட்ராமாவில் நடித்த எல்லாருக்குமே அது வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அகெயின் ஒரு தடவை அதை பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் எங்களுக்கு இருந்தோம். இதெல்லாம் வந்து அவர் வந்து ஓகே மனசு தேத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் ட்ராமாவில் ஒரு பாப்பா குருச்சேத்ரான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து சொன்ன வார்த்தை அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். நாடகத்தில் நடித்த மற்றவங்களுக்காவது கடவுள் இல்லைன்னு சொன்னவர் பெரியார்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு அதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ பெரியாரை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. எப்பேற்பட்ட மனுஷன் அவர் என்பதாய் சொன்ன அவர் அனுபவ உரை ஒன்று போதும் இந்த நாடகத்திற்கு அப்படின்னு எழுதிட்டு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராமசாமி, அதையே தொடர்ந்து செய் என்று என் மனைவி செண்பகத்தின் மனசு எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நீங்கள் மனசை தேத்திக்கிட்டீங்கயா? நான் வந்து மனசை தேத்திக்கிட்டது வந்து இந்த புக்குனால. உங்களுக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில, வேர்ட்ஸில் வந்து இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வேர்ட்ஸ் வந்துட்டு இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிறது உண்மை தான். இந்த புக் வந்து நான் ட்ராமா முடிஞ்சு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் ஐயா கிட்ட, ஐயா எனக்கு இந்த புக்கு கொண்டு வாங்க, பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ எனக்கு அதை ரீட் பண்ணும்போது ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் அந்த ட்ராமா பண்ணலை, ஆனால் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் ரீட் பண்ணும்போது த்ரூ அவுட் தி ப்ராசஸ் டேட் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது, இப்படிலாம் இருந்தது அப்படின்றப்போ திரும்பி எனக்கு வந்து ட்ராமா வந்து ரீலீவ் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு. அப்புறம் நான் யோசித்தது என்னென்னா, சரி ட்ராமா முடிஞ்சாலும் ஐயாவோட வந்து அந்த ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தது. அதுக்கப்புறமுமே வந்து ஐயா இப்போது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஐயா இப்போ நான் வந்து பிஹெச்டி பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த ஒரு ஆத்தரில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்வேன். அப்போ நேரத்துக்கு பேசிட்டு போவார். அவர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்கோ கூகுளில் சர்ச் பண்ணி அதை நமக்கு சென்ட் பண்ணுவார். நெட் படிக்கலான்னு நினைக்கிறேன், நான் நெட்டில் ரீசெண்டாக என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அனுப்புவார். ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறத அவருமே முக்கியமாக நினச்சி நமக்காக அதை பண்ணுவார். ஸோ அவருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிய வந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னை அவர் இன்வைட் பண்ணுவாங்க, இதில் இப்படி பேச சொல்லுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இன்றைக்கி நான் இங்கே வந்து இப்படி பேசுகிறதுக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் எல்லோரும் மன்னிச்சிருங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா. தேங்க்யூ. உரை வழங்கிய அச்சயா கணேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி.